செந்தமிழ் நாடனும் போதினிலே என்பது தேர்வது பாயுதன் காவியநிலை என்கிற பாரதியின் கவிதைக்கு 2வது பரிசு தான் கிடைத்தது. ஆனால் 2வது பரிசு பெற்ற கவிதை தான் இன்று வரை ஞாபகம் இருக்கிறது. முதல் பரிசு வாங்கிய கவிதை என்னானது என்று யாருக்கும் தெரியாது. ஒரு சிறந்த பேச்சாளன் தன் பேச்சை இதயத்திலிருந்து அவன் பேச வேண்டும். இந்த சமூக மாற்றத்தில் பெரியாரின் பங்களிப்பு மகத்துவமானது என்பதை இந்த இளம் தலைமுறையை பேச வைத்த ஓவை தொலைக்காட்சியை முதலில் நான் மனதார யூடியூப் சேனலை நெஞ்சார மனதார வாழ்த்துகிறேன். வெற்றி என்பது ஒரு வகையில் இது உங்களை எடைபோடுகிற வெற்றி அல்ல என்பதை அடிப்படையில் சொல்லி 3 பேர் நாங்கள் இப்போ படிக்கிறேன். முதல் பரிசினை வருணேஸ்வரன் முதல் பரிசினை பெறுகிறான். 2வது பரிசினை மதிவதனி ஆர் என்கிற பெண். 3வது பரிசினை ஹஷ்மி பர்ஷா என்கிற பெண். மதிவதனி அவர்களுக்கு சிறப்பு பரிசினை இந்த குழு தீர்மானிக்கிறது. அறம் பேசுவோம் சீசன் 2. நான் ஒன்னு சொல்றேன், 532 பரிசுகள் வாங்கியதற்காக பர்வீன் சுல்தானா இன்றைக்கு உலக புகழ் பெறவில்லை. நான் கலந்து கொண்ட போட்டிகள் 1500 மேடைகள் தான் என்னை நிற்க வைத்திருக்கிறதே தவிர நான் வாங்கிய 532 பரிசுகள் அல்ல. நீங்கள் எல்லோரும் தலைவராக வருவதற்கான பயிற்சி, தலைமைத்துவத்தை, சமூக பொறுப்புணர்வை நீங்கள் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும். 3வது பரிசு ஜிவி அனுசூயா. 2வது பரிசு ஏஎம் புஷ்பா. முதல் பரிசு ஸ்னேகா. இந்த தலைமுறை நிறைய விஷயங்கள் யோசிக்கிறார்கள். ஓவை டிவி செய்த நல்ல காரியமே. நானும் சகோதரர் சீனிவாசன் அவர்களும் ஒரு 5 மணிக்கெல்லாம் போய் உட்காந்தோம். உங்கள் வீடியோவை நாங்கள் பார்த்தோம். ஒவ்வொரு வீடியோவாக பார்க்குறோம். பார்த்துட்டு கரெக்டாக மணி 10 மணி முடியுது. பேசினாங்க பாருங்க. நெஞ்சார்ந்த மனமார்ந்த எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். 3ஆம் பரிசு நித்யா அவர்களுக்கு, 2வது இடம் சுபாஷினி அவர்கள், முதலிடத்தை பெறுபவர் அகல்யா. விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.